திருவண்ணாமலை மாவட்டத்தில் சமீபத்தில் கட்டப்பட்ட ஒரு மேம்பாலம் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. அது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதுக்கு பதில் அறிக்கை கொடுத்திருக்காரு அமைச்சர் ஏவா வேலு. அதிமுக ஆட்சி காலத்துல மேம்பாலங்கள் இடிஞ்சு விழுந்தது, இது வந்து ஒரு பேரிடர்னாலதான் இந்த மேம்பாலம் இடிஞ்சு விழுந்தது, இதுல அரசியல் ஆதாயம் தேடாதீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு எவ்வளவு ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு முகம் சுளிக்கின்ற ஒரு அறிக்கை, ஒரு ஒரு கேவலமா நினைக்க மாட்டாங்களா? கேவலமா தான் நினைக்கிறாங்க. இந்த விடியாத அரசு, ஸ்டாலின் மாடல் அரசை பொறுத்தவரை 3 மாசத்திலேயே வந்து எங்க ஆட்சியில எல்லாம் வந்து திறந்து விழுந்தது பாலம். திறந்து 3 மாசத்திலேயே அத பாலம் இருந்த வடிவேலு காமெடி மாதிரி கிணத்தை காணன்ற மாதிரி பாலத்தை காணும். பாலம் இருந்த சோடே தெரியல. அப்ப எந்த அளவுக்கு வந்து ஊழல் வந்து ஒரு கரை புரண்டு ஓடி இன்றைக்கு பார்த்தா அவருடைய உச்சக்கட்டமாக இன்றைக்கு அவருடைய ஆட்சியில திறக்கப்பட்ட பாலம் இன்றைக்கு ஆத்தோடு போய் இன்னைக்கு தடயமில்லாது போனது பார்க்கும்போது இன்னும் ஸ்டாலின் சொல்றாரு, எங்க ஆட்சியில கட்ட பாலம் சொல்லிட்டு ஒரு 20 பாலத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஏற்கனவே சினிமாவில் நடிச்ச பழக்கம் இருக்கு இல்லையா? அது அதாவது டயலாக் மனப்பாடம் பண்ணிட்டு பேசுறாரு. சென்னையில எத்தனை பாலம் இருக்கு? நான் கேட்கிறேன், 1996 2001 வாக்கில கட்டின பாலத்தை சொல்றீங்க நீங்க அவங்க அப்பாவுடைய ஆட்சி காலத்துல. இதே பீட்டர் அல்போன்ஸ் அவர் பக்கத்திலேயே இருக்காரு, காங்கிரஸ் கட்சி, ஒரு பெரிய புக்கே போட்டார். ஒரு பெரிய புக்கே திமுக ஆட்சியில 96 2001 கட்டப்பட்ட மேம்பாலத்துல எப்படிப்பட்ட ஊழல், விஞ்ஞானபூர்வமான ஊழல் சொல்லிட்டு அந்த புக்கே போட்டார். நானும் அதை தேடிட்டு இருக்கேன். அது கிடைச்சிடும். அந்த புக்கு கிடைச்சா உங்களுக்கு நான் தரேன். நான் அதை ஆனா பீட்டர் அல்போன்ஸ் நீங்க இதை கேள்வி கேளுங்க, இதை பார்த்துட்டு இருப்பாரு கண்டிப்பா. நீங்க அந்த புக்கு போட்டீங்களா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. ஒரு கேள்வி எப்படின்னா, ஒரு எஸ்டிமேட், ஒரு பாலம் கட்டினா நம்முடைய இன்ஜினியரை வச்சு 100 ரூபாயில கட்ட வேண்டிய பாலத்தை பிரைவேட் கன்சல்டன்ட்டை வச்சு 200 ரூபான்னு சொல்லி அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, 80 ரூபாயில 120 ரூபாயில வந்து நாங்க கட்டிட்டோம், 80 ரூபா மிச்சன்னு. ஆனா அந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் வேல்யூ 100 ரூபாய். ஆனா கட்டினா 80 ரூபாய் கட்டலாம். ஆனா 120 ரூபாய்க்கு நாங்க முடிச்சிட்டோம்னு சொன்னா 40 ரூபாய் எங்க போச்சு கமிஷனு? நான் 100 ரூபாய் கணக்குல சொல்றேன் நானு. அப்படி வந்து விஞ்ஞான பூர்வமான ஊழல் பண்ணி அந்த ஊழல்ல திளைத்தெடுத்து கட்டப்பட்ட பாலங்கள் தான் இன்னைக்கு வந்து சாட்சியா இருக்கு. இன்னைக்கு பீட்டர் அல்போன்ஸ் புக்கை வாங்கி பாருங்க நீங்க, அதான் சாட்சி. அது அதனால கேட்டதுக்கு வந்து பதில் சொல்லாம பட்டுக்கோட்டை கொடி கேட்டா கொட்டைப்பாக்குன்ற மாதிரி அது வந்து ஒரு பதிலே வந்து ஒரு சரியான ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து குற்றம் சாட்டுறாரு. என்ன பொறுப்பை சொல்லணும், அதை விட்டுட்டு வந்து பொறுப்பில்லாத பதில ஒரு முதலமைச்சரோ அது ஸ்டாலினோ அதே போன்ற அமைச்சர்கள் சொல்றது ஒரு தலகணத்துடைய உச்சம், ஒரு ஆணவத்துடைய உச்சம், திமிருனுடைய உச்சம். அந்த திமிரு, தலகண, ஆணவம் எல்லாத்துக்கும் முடிவு கட்டுற நாள் வந்து 2026ஆம் ஆண்டு. அது கண்டிப்பா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சாத்தனூர் வந்து அணையை பொறுத்தவரையில ஒரு முன்னறிவிப்பு இல்லாம ஒரு முன்னறிவிப்பு கொடுக்கணும்ல மக்களுக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 லட்சம் கியூபிக் ஃபீட் அந்த தண்ணி தந்திருக்காங்க. என்னாச்சு விளைவு? முன்னறிவிப்பு இல்லாம விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர் மாவட்டம், அத்தனை மாவட்டங்களும் வெள்ளைக்காடாகி இன்னைக்கு இடுப்பளவு தண்ணி நின்று எல்லாமே வந்து இது ஒரு தலைதளவு தண்ணி நின்று மொட்டை மாடியில நின்று இன்னைக்கு உயிருக்கு வந்து ஆபத்தான நிலையெல்லாம். இதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு இதே வந்து இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இன்னைக்கு வந்து முழுக்க அந்த ஒரு மாநிலத்துடைய நிர்வாக தோல்வி, முழுக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர், அதாவது நிர்வாகத்தின் தோல்வி காரணமாக இன்னைக்கு வந்து ஒரு முன்னறிவிப்பு இல்லாம இன்னைக்கு திறந்து விட்டு இன்னைக்கு பசியும் பட்டினியுமா இன்னைக்கு மக்கள் வந்து எந்த வித இன்னும் தண்ணி பல கிராமங்கள்ல வடியில அந்த அளவுக்கு வந்து ஒரு வேதனையான சூழ்நிலையில இன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலையில் இன்னைக்கு மறியல், எங்க பார்த்தாலும் மறியல் என்ற ஸ்டேஜ்ல இன்னைக்கு வந்து இருக்கின்ற நிலையில இத பத்தி எதுவும் கவலைப்படாம பொன்முடி போனாரு. என்னாச்சு விளைவு? மக்கள் ஆக்ரோஷமா சேத்த வாரி தூக்கி வீசினாங்க. இந்த ஆட்சி மீது சேற்றை வாரியும் அமைச்சர்கள் மீது சேற்றை வாரி தூக்கி வீசாங்கன்னா எந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மக்கள் இன்றைக்கு கடுமையான கோபம் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்து மேல இருக்கிறது என்பதற்கு இதை விட சான்று இருக்க முடியாது. அதுல 2026 சட்டமன்ற தேர்தலின் போது கண்டிப்பா சொல்றேன், இவங்க தேர்தலுக்கு ஓட்டு கேட்க போக முடியாது. ஒவ்வொரு கிராமங்கள்லயும் கண்டிப்பா இது போன்ற எதிர்ப்புகள் வந்து இப்ப இருக்க அமைச்சர்களுக்கு, இப்ப இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, திமுக கட்சிக்காரர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மக்கள் விரோத, ஜனநாயக விரோத, ஒரு ஆணவத்தின் உச்சம், தலகணத்தின் உச்சம்,
திமிருடைய உச்சகட்டமா இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதனால இது வந்து ஒரு இந்திய மீனோட ஒரு கேவலமான ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் சொல்லணும் சார்.